வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாவ் ஹேடு, ஹேஸ் ஹேடு, ஹேடு இந்த மாதிரி ஜோடியாக பார்த்துருப்போம் ஏதாவது சில இடங்களில். அது எப்படி போடுறது, எப்படி வருது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஹேஸ் ஹேட், ஹாவ் ஹேட், ஹேடு ஜோடியாக வர்றது எப்படி வருது, எந்த சந்தர்ப்பத்தில் வருது அப்படின்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு முதல்ல ஹேஸோ ஹேவோ ஹேடோ ஏதோ ஒன்று வரும். இப்போ மெயின் வெர்பு, அந்த ஹேவ்ன்றது மெயின் வெர்பு வரும். இங்கே மெயின் வெர்பே ஹேடாக இருக்கிறதுனால ரெண்டு வருது, ஜோடியாக வருது. அதில் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது திரும்பவும் சொல்கிறேன், பர்ஃபெக்ட் டென்ஸில் வெர்புக்கு முன்னாடி ஹேஸு ஹேவு ஹேடு ஏதாவது ஒன்று வரும். இந்த இடத்துல அதுதான் வந்திருக்குது. இந்த மெயின் வெர்பே ஹேடாக இருக்கிறனால அல்லது ஹேவாக இருக்கிறனால இந்த மாதிரி ஜோடியாக வருது. வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்களை பார்க்கலாம். ரமேஷ் ஹேட் எ காஃப் ஃபார் சம் டேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் ஹேட் எ காஃப் ஃபார் சம் டேஸ். கொஞ்ச நாள் இருமல் இருந்தது. கொஞ்ச நாள் ரமேஷுக்கு இருமல் இருந்தது, இருமலாக இருந்தான். ஆனால் இப்போ இல்லை. இதில் ரெண்டு ஹேடு வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இல்லை, முதல்ல இருந்தான், அப்போ இருந்தான், இருமலோட கொஞ்ச நாள் இருந்தான் அப்படின்னு வருது. இப்போ சரியாயிடுச்சு அப்படின்ற அர்த்தம் இதில் இருக்குது. ஏன்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வந்திருக்குது. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா he has had 2 surgeries on his back. he has had 2 surgeries on his back. இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அவன் முதுகில் அவன் 2 சர்ஜரி பண்ணியிருக்கிறான். ஏன்னா ப்ரெசண்ட்டு பண்ணியிருக்கிறான். ஏன்னா சர்ஜரி பண்ணியிருக்கிறான்றது நான் கடைசி வரைக்கும் அது பண்ணியிருக்கிறான்றது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக வருது. இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன்னொரு தடவை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, அந்த சென்டென்ஸில் இருமலோடு இருந்தான், இப்போ இருமல் சரியாயிடுச்சு அப்படின்றதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கிறோம். இதில் சர்ஜரிஸ் இருக்கிறான் அப்படின்றதுனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போட்டிருக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தோம்னா we have had some problem with our software system recently. we have had some problem with our software system recently. இதுக்கு என்ன அர்த்தம் வருது, எங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. இதில் we have had இருக்குது, வச்சுருக்கிறோம். இந்த ரெண்டாவது ஹேடுன்னு வர்றது வெர்பு, மெயின் வெர்பு, வச்சுருக்கிறோம் அப்படின்னு அந்த ப்ராப்ளத்தை நம்மகிட்ட இருக்குன்றது. ஹேவ்ன்றது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது. இதுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, எங்கள் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது, சம் ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வருது. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா we had some trouble with our washing machine, so we called a service man. இதில் என்ன வருது, we hadன்னு வந்திருக்கு. அப்போ ட்ரபிள் இருந்தது, எங்கள் வாஷிங் மிஷினில் ட்ரபிள் இருந்தது, ட்ரபிள் வச்சுருந்தோம், அதனால் நாங்கள் சர்வீஸ் ஆளை கூப்பிட்டோம். இது முடிஞ்சிருச்சு, இப்போ சரியாயிருச்சு அப்படின்ற அர்த்தம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் அதுதான் வித்தியாசம். இன்னொரு சென்டென்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிலாக்ஸ் பிகாஸ் ஐ had a busy week. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன அர்த்தம் வருது, போன வாரம் ரொம்ப பிஸியான வாரம், எனக்கு பிஸியான வாரமாக இருந்தது. ஆனால் இப்போ இல்லை, அது போன வாரம், அது முடிஞ்சு போச்சு. அதனால் 2 ஹேடு வந்திருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிலாக்ஸ், ஆனால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நான் ரிலாக்ஸாக இருக்க விரும்பினேன் அப்படின்னு இந்த சென்டென்ஸில் அர்த்தம் வருது. போன வாரம் பிஸியாக இருந்தது, இந்த வாரம் இல்லை, அதனால் ஹேடு. இந்த ஹேடுன்றது ஜோடியாக வர்றதுக்கு அர்த்தம் அவ்வளோதான். ஒரு வெர்பு மெயின் வெர்பு, ஒரு வெர்பு பர்ஃபெக்ட் டென்ஸுக்காக வருது, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு மற்றும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்காக வருது. அந்த ஹேஸுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஹீ அப்படின்னு வந்ததுன்னா ஹேஸ் வரும். ஹேஸ் எதுக்கு வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஹீ சி அப்படின்னு வந்ததுன்னா ஹேஸ் வரும். மற்றபடி ஐனா ஹேவ் வரும். பன்மையில் இருந்தால் ப்ளூரலுக்கு ஹேவ் வரும். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஹேஸ் வரும். அது எல்லாருக்குமே தெரியும். அது அவ்வளோதான். அந்த ஹேஸ் ஹேடுன்னா அதுதான் அர்த்தம். ஹேவ் ஹேடுன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சுருக்கமாக சொல்கிறதுனா ஹேவ் ஹேடு அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. ஹேடுன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வருது. ஹேஸ் ஹேடுன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான், அது சிங்குலருக்கு வருது. அப்போ இது மட்டுமே பர்ஃபெக்ட் டென்ஸுன்றது கிடையாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது
தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். இந்த இடத்துல வந்து ஜோடியாக வர்றதுக்கு மெயின் காரணம் வந்து ரெண்டாவது வர்ற ஹேடுன்றது அது மெயின் வெர்பு, முன்னாடி வர்றது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸுக்காக வருது. அவ்வளோதான் இதில் 2 ஜோடியாக வர்றதுக்கான அர்த்தம். She woke up screaming because she had had a bad dream. இதில் என்ன அர்த்தம் வருது? அவள் அலறி, ஸ்க்ரீமிங்னா அலறது, அலறி எழுந்திரிக்கிற தூக்கத்திலிருந்து. எதுக்காக அப்படின்னம்னா she had had a bad dream, ஒரு ரொம்ப கெட்ட கனவை கண்டிருந்தாள், இருந்தாள், இப்போ இல்லை, அதனால் had. இப்போ இருக்கிற அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. கனவு கண்டிருந்தாள், கெட்ட கனவு கண்டிருந்தாள், கண்டு இருந்தாள், அதனால் ஹேடுன்னு வந்திருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம்.